இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் லோன் ஆகிற மாதிரி வண்டிங்களும் இருக்கு, லோ கிலோமீட்டர் ஓடுற மாதிரி வண்டிங்களும் இருக்கு, லோ டவுன் பேமெண்ட் வண்டிங்களும் இருக்கு, வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா லோன் பண்ற மாதிரி வண்டிங்களும் இருக்கு ப்ரோ. செலக்டடான வண்டி, ரொம்ப நீட் அண்ட் கிளீனான கண்டிஷனு, பக்கா சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க மாதிரி வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். அது போக நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட ஆன்லைன் புக் பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. எல்லாத்துக்கும் வணக்கங்க, என் பேர் கார்த்திக். நம்ம ஆஃபீஸ் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்கே காஸ் கோயம்புத்தூருங்க. ஆஃபீஸ் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சூலூர்ல இருந்து சிங்கநல்லூர் போற வழியில பாப்பம்பட்டி பிரிவுங்கிற இடத்துல இருக்குங்க. நீங்க பைக்லயோ கார்லயோ வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எஸ்கே காஸ் கோயம்புத்தூர்னு போட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொகேஷன் பின் பண்ணிருக்கோம். ஸோ அந்த லொகேஷன் யூஸ் பண்ணி வந்துக்கலாங்க. ஒரு 2.5 லட்ச ரூபா தான் பட்ஜெட். ஆனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேணும், முக்கியமா மாருதியில வேணும், மெயின்டெனன்ஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்க சூஸ் பண்ணலாங்க. மாருதி ரிட்ஸ் 2013 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா வெறும் 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. VXI ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். வண்டியோட பாடி லைன் ரொம்ப தெளிவா இருக்குங்க, ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இருக்காது. வண்டியோட டயர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 4 டயருமே ஆவரேஜா ஒரு 80% கண்டிஷன்ல இருக்கு. இதோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துருங்க. அது போக மியூசிக் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே இருக்கு. 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட வந்துருங்க. உங்களுக்கு சேம் ஷிஃப்ட்ல வர அதே இன்ஜின் தான் வரும். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். நீங்க ஈவன் ஒரு 2013 ஷிஃப்ட் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு மார்க்கெட்ல 4.25 ரூபாயாவது கேட்பாங்க. ஏன்னா டிசைர்ல தான் ஆட்டோமேட்டிக் வரும். உங்களுக்கு ரிட்ஸ்ல ஆட்டோமேட்டிக் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ ரேரஸ்ட் கார்னே சொல்லலாம். சிங்கிள் ஓனர், 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டியோட மைலேஜும் பாத்தீங்க அப்படின்னா சாலிடா உங்களுக்கு ஒரு 17-18 கேரண்டியா கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ல கேட்குற மொத்த விலையே வெறும் 2,68,000 ரூபா தான். இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல 2013 மாடல் ஆல்டோ 800 கூட பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 2 லட்ச ரூபா கேட்பாங்க. ஸோ வண்டி டால் பாய் செக்மெண்ட் வண்டி. நீங்க ஹைட்டா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உட்காந்து ரைட் பண்ணலாம். இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க வந்தாலும் 50% லோன் பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 10 இயரா 1 to 2 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் இன்னொரு ஆல்டோ வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க. லோ மைலேஜ் வண்டி கொண்டு வந்திருக்கோம். வண்டியோட பாடி லைன்ல ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இருக்காது. வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனான கண்டிஷன்ல இருக்கும். சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஆல்டோ K10ங்க. K10 வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பர்டிகுலரா எனக்கு ஆல்டோல K10 தான் வேணும்னு சொல்லி தேடி எடுப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஏசி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த வண்டியில. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு VXI அப்படின்றனால ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஃப்ரண்ட் 2 டோருமே கம்பெனி பவர் விண்டோஸ் வந்துருங்க. அப்போ வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி லிமிட்டுக்கு சாலிடா ஒரு 15 to 17, லாங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 19-20 வரைக்குமே கிடைக்கும். லோ மைலேஜ் வண்டியா வேணும், சிங்கிள் ஓனர்ல வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற மொத்த விலையே வெறும் 2,38,000 ரூபா தான் கேட்கறோம். இந்த வண்டிக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் 50% லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி சின்ன காரா வேணும், எனக்கு ஒரு பட்ஜெட்ல வேணும், முக்கியமா லோ கிலோமீட்டர் வேணும், வண்டி எடுத்தா வேலையே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். என்ன ரீசன் கேளுங்க. ஏன்னா வெறும் 36,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு I10ல பாத்தீங்க அப்படின்னா எரா வேரியன்ட் இருக்கு, மேக்னா வேரியன்ட் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அஸ்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் மாடலுங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். வண்டி எப்படி 36,000 கிலோமீட்டர் தான் சொல்லி சொல்றோமோ அதுக்கேற்ற மாதிரியே வண்டியோட கண்டிஷனும் இருக்குங்க. வண்டியோட பாடி லைன்லாம் அவ்வளோ தெளிவா இருக்கும். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துருங்க, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது போக பாத்தீங்க அப்படின்னா சீட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த கம்பெனி சீட் அப்படியே வச்சிருக்காங்க. வண்டியோட மெக்கானிக்கல் அஸ்பெக்ட்ல ஏசி, சஸ்பென்ஷன், கிளட்ச் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த வண்டிக்கும் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஒரு ஆயில் சர்வீஸ் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 to 6,000 இருந்தா போதுங்க. ஒரு 2 வீலர் மெயின்டைன் பண்ற காஸ்ட்ல இந்த வண்டி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சாலிடா ஒரு 15-16 வரைக்குமே கிடைக்கும். லாங்க்கு ஒரு 18 வரைக்குமே ட்ரை பண்ணலாங்க. இந்த 2013 மாடல் I10 ஸ்போர்ட்ஸ் ஜஸ்ட் 36,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நம்ம கேட்கற மொத்த விலையே வெறும் 2,78,000 ரூபா தான் கேட்கறோம். இந்த வண்டிக்கும் நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் 50% டவுன் பேமெண்ட்ல 50% லோன் பண்ணி கொடுத்துடலாம். மாருதி சுசுகி ஆல்டோ 800 ப்ரோ. TN31 ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்திருக்கோம். 2015 மாடல் வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி லைன்ல ஒரு 2 பேனல் மட்டும் ரீபெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசா எந்த ஒரு ஸ்கிராச்சோ டென்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துருங்க. அது போக சீட் கவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட், கட் மேட் போட்டிருக்காங்க. மெயினா வண்டியோட டயர் பாருங்க ப்ரோ, 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 40,000 to 50,000 கிலோமீட்டருக்கு டயர் மாத்திர வேலையே இல்லை.
இந்த 2015 மாடல் ஆல்டோ 800க்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல கேட்குற மொத்த விலையே வெறும் 1,88,000 மட்டும் தான் கேட்குறோம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கேருந்து வந்தாலும் 50% லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. அடுத்து லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல லோ பட்ஜெட்ல ஒரு ஷிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. லோ பட்ஜெட் ஷிஃப்ட்ங்கிறது மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்க வண்டி. ஸோ 2007 மாடல் வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் கரண்ட்ல இருக்கு, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. வண்டியோட பாடி லைன்ல 1-2 ஸ்கிராட்ச் டென்ட் இருக்குங்க. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. VDI வேரியன்ட் 3rd ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் கட் பேண்ட் போட்டிருக்காங்க, உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. VDI அப்படின்றனால ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 டோருமே பவர் விண்டோ வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல கேட்குற மொத்த விலையே வெறும் 1,98,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு லோன் பண்ண முடியாதுங்க. நீங்கள் ரெடி கேஷ் பையரா இருக்கீங்க, எனக்கு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஷிஃப்ட் வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு 100% பொருந்தும். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க, புக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல 2017 மாடல் மாருதி சுசுகி ஆல்டோ 800 ப்ரோ. வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர். ஆல்டோ 800ல ஒயிட் கலர் வந்து ரொம்ப ரேரு. நீங்க ரோட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ 1-2 தான் பார்க்க முடியும். மேக்ஸிமம் வந்து ரெட் கலரு, சில்வர் கலர் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒயிட்ல வந்து நிறைய பேர் தேடுவாங்க. அவங்களுக்காகவே தேடி பிடிச்சி ஆல்டோ 800ல முக்கியமா VXI வேரியன்ட் பார்க்க போறோம் ப்ரோ. சிங்கிள் ஓனர், வெறும் 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏர் பேக்கோட வர டைப் ப்ரோ. வண்டியில அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர், ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டியும் எடுத்தா ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்க அப்படியே ஓட்டலாம். வண்டி எடுத்து எந்த ஒரு ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவுமே பார்க்க தேவையில்ல. இந்த 2017 மாடல் ஆல்டோ 800க்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல கேட்குற மொத்த விலையை வெறும் 2,88,000 மட்டும் தான் கேட்குறோம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 0 டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் 10 4 to 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க ஒரு 2010 ஆல்டோ எடுக்கணும் அப்படின்னா கூட கம்பல்சரி ஒரு 2 லட்ச ரூபாயாவது கேட்பாங்க. ஆனா நம்ம 2017 மாடல் வெறும் 2,88,000 கொடுத்துடலாம். 3.5 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல 2014 ரெஜிஸ்ட்ரேஷன், அதுவும் லோக்கல் நம்பர், மதுரை நம்பர்ல நீங்க பெட்ரோல் வண்டியே கிடைக்காதுங்க. ஆனா நம்ம டீசல் வண்டி ஹோண்டா அமேஸ் கொண்டு வந்திருக்கோம். 2014 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு பேங்க் எம்ப்ளாயி யூஸ் பண்ண வண்டிங்க. வண்டியோட பாடி லைன், ஸ்கிராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது, ரொம்ப தெளிவா இருக்கும். வண்டி ஹோண்டா அமேஸ்ல டீசல் வேரியன்ட் SMTங்க. உங்களுக்கு மைலேஜ் வந்து சாலிடா ஒரு 25ல இருந்து 26, 27 வரைக்கும் கிடைக்கும். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஃப்ரண்ட் 2 மிரருமே பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஓஆர்வி மிரர்ஸ் வந்துருங்க. அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க ப்ரோ. நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறீங்க அப்படின்னா சாலிடா ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்குமே ஓட்டலாங்க. ஏன்னா மைலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிடா 25 கிடைக்கும். மைலேஜுக்கு இந்த வண்டிக்கு நான் கேரண்டி. நீங்க மைலேஜ் செக் பண்ணியே கூட எடுத்துட்டு போலாங்க. லோக்கல் நம்பரு, முக்கியமா டீசல் வண்டி. மார்க்கெட்ல 4,4 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்க வண்டி நம்ம எஸ்கே காஸ்ட்ல கேட்கற விலை வெறும் 3,48,000 தான் கேட்கறோம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க வந்தாலும் வெறும் 8,000 டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் 10 4 வருஷம் வரைக்கும், 4 to 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில இல்லாத ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வண்டியோட புது வண்டி ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14.5 லட்ச ரூபாய் கிட்ட வருது. ஆனா நம்ம கேட்கறது ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் த ரேட் தான் கேட்க போறாங்க. 2022 மாடல், ஒரு பேங்க் பேர்லயே இருக்க வண்டி. வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். Hyundai நியூ i20 N-லைனுங்க. N-லைன் சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியா ஒரு காலேஜ் பசங்களா இருக்கணும், இல்ல ஒரு கார் எந்தூசியாஸ்டா இருக்கட்டும், அவங்களாம் பர்டிகுலரா தேடி இருப்பாங்க. இந்த வண்டியில நீங்க நோட் பண்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ N-லைன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு N வரும். அது போக அப்பல்சர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக் வருங்க. சன்ரூஃப் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும். ஸோ அந்த பேடல் ஷிஃப்ட் ஆப்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடி BMW கொடுக்குற ஆப்ஷனு. ஸோ ஒரு சின்ன வண்டி ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல எல்லாமே புஷ் பட்டன் ஸ்டார்ட்ல இருந்து கீழே என்ட்ரில இருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஓஆர்வி மிரர்ஸ், அலாய் வீல்ஸ், அது போக சைலன்சர், த்ராட்லே பாத்தீங்க அப்படின்னா அந்த சைலன்சர் நாய்ஸே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா N-லைன் சீரிஸ் அப்படின்றனால வண்டியோட மைலேஜ்மே பாத்தீங்க அப்படின்னா டீசென்டான மைலேஜ் உங்களுக்கு 15 வரைக்குமே கிடைக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவா இருக்க வண்டி. இந்த வண்டி 2022 N-லைன். நீங்க மார்க்கெட்ல அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சைடில் OLX ஓப்பன் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கம்பல்சரி 8 லட்ச ரூபாய், 9 லட்ச ரூபாய் கேட்பாங்க. ஆனா நம்ம எஸ்கே காஸ்ட்ல கேட்கிற விலை வெறும் 7,98,000 மட்டும் தான் கேட்குறோம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா வண்டிக்கு 0 டவுன் பேமெண்ட்ல நீங்க எங்கேருந்து வந்தாலும் நான் லோன் பண்ணி கொடுக்குறேங்க. உங்க ப்ரொஃபைல் இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்னா வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா 50,000 வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாங்க ப்ரோ. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷோரூம் வண்டி. என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா ஷோரூம் வண்டியில ஒரு நம்பர் பிளேட் இருக்காது. ஆனா நம்ம வண்டியில ஒரு நம்பர் பிளேட் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் வெறும் 11,000 கிலோமீட்டர் ஓன வண்டி. அதுவும் TN39 லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்திருக்கோம். ஸ்கோடா குஷாக் 1 லிட்டர் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, ஆம்பிஷன் வேரியன்ட். இன்னைக்கு புது வண்டியோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19 லட்ச ரூபாய் கிட்ட வருது. இந்த வண்டியோட பாடி லைன்ல பெருசா ஸ்கிராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது. வெறும் 11,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு. வண்டியோட
இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும். உங்களுக்கு 1 லிட்டராக இருந்தாலும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சாலிடாக வந்து 18 to 20 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி. பெரும்பாலும் வண்டி வந்து கம்ப்ளைண்ட்டே வராது. அது போக இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வாரண்டி பீரியடுமே இன்னும் லைவ்லேயே இருக்குது. இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. இந்த வண்டி எடுத்தாலும் ₹1 கூட செலவு கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் கேட்குற மொத்த விலையே வெறும் 11,88,000 மட்டும் தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட்டில் எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்யூரா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. உங்களுக்காக மைலேஜ் லிட்டருக்கு 23, 24 கிடைக்கிற மாதிரி. அதை விட முக்கியமாக இந்த வண்டியில் சொல்கிற எல்லாமே ப்ளஸ் தாங்க. சிங்கிள் ஓனருங்க. வண்டி நம்பர் பாருங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், விஐபி நம்பருங்க. ஸோ நம்பருக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 to 70,000 நீங்கள் செலவு பண்ணும். ஒயிட் கலரு. வண்டியோட வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிஷன் வேரியன்ட், டீசலுங்க. டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். வண்டியோட பாடி லைன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பெருசாக வண்டி எடுத்தால் நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. எடுத்தால் ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ஓட்டலாம். வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 80% இருக்குங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. சீட் கவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரோட் ஸ்டெபிலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பில்டிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ ஜெர்மன் மேக் லவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கான வண்டி. சிங்கிள் ஓனருங்க. முக்கியமாக 2014 ஸ்கோடா ரேபிட் டீசல் வண்டிக்கு நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 3 லட்சத்தி ஒரு நிமிஷம் கௌதம் எவ்வளோடா 368 நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 3,68,000 மட்டும்தாங்க கேட்குறோம். நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்க, இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு நான் கேரண்டி. இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 50% டவுன் பேமெண்ட்டில் 50% லோன் பண்ணி மேக்ஸிமம் டென்யூரா 3 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் ஒரு 7 சீட் வண்டி கொண்டு வந்துருக்காங்க. அதுவும் நம்ம ஃபேவரட் பிராண்டு ரெனால்டு ட்ரைபருங்க. ஃபுல் லோன் ஆகிற மாதிரி வண்டி. 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி, உங்க ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தா போதும். வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணிருக்காங்க. வண்டியோட பாடி லைன்ல பெருசா ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க. 2022 ரெனால்ட் ட்ரைபர் RX Z வேரியன்ட்டுங்க. உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், கீலெஸ் என்ட்ரி வந்துடும், ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வரைக்கும் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துருங்க. அலாய் வீல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமி அலாய் டைப் வந்துடும். அது போக மியூசிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். வண்டியில் இல்லாத ஆப்ஷனே இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க. இருக்கலே ஃபுல் டாப் அண்ட் மாடல் காரு. இந்த வண்டிக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் 7,4 லட்ச ரூபா 7,5 லட்ச ரூபா கேட்பாங்க. ஆனால் நம்ம எஸ்கே காசில் உங்களுக்காக கேட்குற மொத்த விலையே வெறும் 6,28,000 தான் கேட்குறோம். முக்கியமாக 0 டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணிக்கலாம். மாதம் இஎம்ஐ வந்து ஒரு 13,000 ஒரு 14,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா உங்களுக்காக இந்த 7 சீட்ரு நம்ம ஆஃபீஸில் வெயிட் பண்ணுதுங்க. மிஸ் பண்ணாமல் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சொல்கிற கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வைஸும் சரி, உங்களுக்கு வண்டியோட கண்டிஷன் வைஸும் சரி, கம்பல்சரி ஒரு நூல் மேலே தான் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிட்டே வாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 மாடல் ஹுண்டாய் கிராண்ட் ஐ10ங்க. செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 4 டயருமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ஓவிஆர் மிரர்ஸ் வந்துடும். ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 85,000 தான் ஓடி இருக்கு. வண்டி ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் இன்ஜின் சவுண்டு ஒரு துளி கூட உள்ளே கேட்காது. ஏன்னா 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின்ங்க. நீங்கள் 4 லட்சம் 4.5 லட்சம் ஓடினாலும் இந்த இன்ஜின் சவுண்டு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு துளி கூட உள்ளே கேட்காதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இன்ஜினுக்குலாம் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாங்க. 2018 மாடல் கிராண்ட் ஐ10 நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் கம்பல்சரி ஒரு 4,3,000 கேட்பாங்க. ஆனால் நம்ம எஸ்கே காசில் உங்களுக்காக ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு கேட்குற மொத்த விலையே வெறும் 3,98,000 மட்டும் தான் கேட்குறோங்க. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, எங்கேயுமே போகாதீங்க, நேராக கிளம்பி எஸ்கே காசு வாங்க. 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்யூரா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துறாங்க. மாதம் 10,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் எங்கேருந்து வந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். ப்ரோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லேட்டஸ்ட் மாடலாக இருக்கணும், ஹேட்ச்பேக்காக இருக்கணும், முக்கியமாக சிங்கிள் ஓனரில் வேணும் அப்படின்னா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் 100% ஆப்டாக பொருந்தும். ஏன்னா இந்த வண்டியோட புது வண்டி ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.3 லட்ச ரூபாய் கிட்ட வருது. நம்ம 2022 மாடல் ரெனால்டு குவிட் ஆட்டோமேட்டிக் 1 லிட்டர் இன்ஜின்ங்க. வண்டி வந்து 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. வண்டியோட பாடி லைனில் பெருசாக ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க. வண்டி ஓவரால் ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது.
இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஏர்பேக் வந்துருங்க. அது போக உங்களுக்கு இந்த கியர் நாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் வண்டியில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் மைலேஜ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவிட்டு வந்து சாலிடாக உங்களுக்கு ஒரு 17-18 சாலிடாக கிடைக்கும். லாங்கு கம்பல்சரி 20 வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டியில் எனக்கு மைலேஜ் ஜாஸ்தியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த வண்டியை விட்டால் வேறு வண்டியே கிடையாது. ஏன்னா மைலேஜுக்கு பேர் போன வண்டி பாடி லைன்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2022 இந்த வண்டிக்கும் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன், நான் சொல்கிற ரேட்டு தான் கம்மின்னு சொல்லிட்டு. இந்த வண்டிக்கும் நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 3,98,000 மட்டும்தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 ரூபா 5 வருஷம் வரைக்கும் நான் லோன் பண்ணி கொடுக்குறேங்க. மாதம் 10,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கான வண்டி. நம்ம எஸ்கே காசில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நேராக கிளம்பி எஸ்கே காசு வாங்க புக் பண்ணிட்டு போகலாம். ப்ரோ சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி தான் Volkswagen போலோ. அதுவும் போலோவில் GT-TSI வந்து ஒரு காரை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கவங்க எல்லாருமே, ஏன் நாலேஜ் காரை பற்றி என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா GT-TSI அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டி. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டிரைவ் மோட போட்டு நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி ஜெட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டிக்கு டர்போ கொடுத்துருப்பாங்க. 4 சிலிண்டர் இன்ஜின். முக்கியமாக வந்து வண்டி ஸ்டாப் பண்ண டைம் வந்து 2019. ஏன்னா BS6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் பெட்ரோல் தான் வரும். இது வந்து 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் GT-TSIங்க. வண்டியோட பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க, ஏர்பேக் ABS வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. எடுத்தா GT-TSI தான் எடுப்பேன் அப்படின்னா இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் வந்து புக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நான் என்ன ரீசன் அப்படின்னா நான் சொல்கிற ரேட்டு GT-TSI 2019 மாடல். நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் மினிமமாக 8 லட்ச ரூபாய் கேட்பாங்க. ஆனால் நம்ம எஸ்கே காசில் கேட்குற விலை வெறும் 6,48,000 ரூபா தான். விலை கம்மிங்கிறனால வண்டியில் குவாலிட்டியில் ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. வண்டி வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்க வண்டி. நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டே வாங்க. இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை, இங்கே நிற்கிற எல்லா வண்டியுமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்க வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இந்த வண்டி பர்சனலாக சொல்கிறேன், சிங்கிள் ஓனரு, ரெட் கலரு, எல்லாம் 19 மாடலு, 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் எல்லாமே ப்ளஸ் தான். இது எதுக்காக திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டரு முக்கியமாக நிறைய பேர் தேடுவாங்க. அவங்க மிஸ் பண்ணாமல் வந்து புக் பண்ணிக்கிங்க. இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 ரூபா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரோ அடுத்து வந்து ஒரு பிளாக் பீஸ்ட்னே சொல்லாங்க. இந்த வண்டியில் இருக்கிற மாதிரி ஆப்ஷனு நீங்கள் மார்க்கெட்டில் வேறு எந்த வண்டியிலையாவது காமிச்சிருங்க பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் மட்டுமா, பர்ஃபார்மன்ஸும் சரி அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஃபியட்டோவில் அதே இன்ஜின் தான் வரும். உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஹேரியரு, ஜீப் காம்பஸு, MG ஹெக்டர் மூணுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இன்ஜின் தான் வரும். பட் ஆனால் ரோடு வியூவில் இந்த 3 வண்டியை கம்பேர் பண்ணும்போது MG அடிச்சுக்கிறதுக்கு வண்டியே இல்லைன்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 21 மாடலுங்க. உங்களுக்கு அதுவும் திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஏர் பேக்ஸ் வந்துடும். கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா வந்துடும், 360 டிகிரி கேமரா வந்துடும் ப்ரோ. அது போக இங்கே பாருங்கள் ஆம்பியன்ட் லைட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெனரமிக் சன்ரூஃப். கிட்டத்தட்ட ஒரு 2 பெரிய அடல்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நிற்கலாம். முக்கியமாக க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இந்த வண்டியில் வென்டிலேட்டர் சீட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துருங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச வண்டி அப்படின்னா நான் MG சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் சாலிடாக ஒரு 170 180 போனாலும் கொஞ்சம் கூட பிசுரே தட்டாமல் ஹைவேல போகும். சும்மா குழந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்குங்க. ஸ்டியரிங் எல்லாமே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். மைலேஜும் சாலிடாக உங்களுக்கு 15 கிடைக்கும். ஹைவேஸ்க்கு நீங்கள் எக்கானமியாக ஓட்டினீங்க அப்படின்னா கம்பல்சரி 15 சாலிடாக கிடைக்கும். ஏன்னா இது டீசல் வண்டி, மேனுவல் டிரான்ஸ்மிஷன், சிங்கிள் ஓனரு, 2021. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 13,98,000 மட்டும் தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, 0 டவுன் பேமெண்ட்டில் எங்கேருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் சூப்பராக இருக்கா, வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 2 lakhs வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 மாடல் ஒயிட் கலர் கிராண்ட் ஐட்டனுங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு ஃபேன்சி நம்பர் 2535ங்க. ஃபேன்சி நம்பர் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டியோட பாடி லைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க. ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்பேக் வந்துடும், ABS வந்துடும்.
அலாய் வீல்ஸ் வந்துருங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து இது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். அதுக்கு மேலே இந்த வண்டியில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இந்த வண்டியில் சிஎன்ஜி போட்டிருக்காங்க. உங்களுக்கு லிட்டருக்கு சாலிடா 22லேருந்து 25 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். 1 லிட்டர் கேஸுக்கு ஒரு கேஜி கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சாலிடா 25 வரைக்கும் கிடைக்குங்க. அதுவும் சின்ன வண்டி, காம்பாக்டான வண்டி, முக்கியமாக ஒயிட் கலரு, பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபேன்சி நம்பர் கண்டிஷனோட 2016 மாடல் கிராண்ட் ஐட்டனுக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்குற விலை வெறும் 3,68,000 தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 இயரா 3 to 4 years வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கும். இந்த வண்டிகளில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு எப்போ வேணால் கால் பண்ணுங்கள். இந்த ஆஃபீஸோட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7 days ஆஃபீஸ் ஒர்க்கிங் தாங்க. மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கிங் தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பர்டிகுலராக ஏதோ ஒரு வண்டியோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் ஹைன்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் லிங்க் வருங்க. கேட்லாக் லிங்க்கில் A to Z ஓனர்ஷிப்பு, இன்சூரன்ஸு, வண்டியோட கிலோமீட்டர்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற வரைக்கும் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக போட்டிருப்போம். எவ்வளோ லோன் ஆகுன்ற வரைக்கும் போட்டிருப்போங்க. நீங்கள் அதை தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி வந்துக்கலாங்க. பர்டிகுலராக எங்கேயாவது லாங்லேருந்து வரீங்க, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த எம்ஜி வேணும், எம்ஜி இருக்கா என்னன்னு வரீங்க அப்படின்னா எம்ஜி இருக்கா என்னன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. இல்லை ரேண்டமாக ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் நேரில் கிளம்பி வாங்க. முக்கியமாக உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. அதே மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு கஸ்டமர்ஸ், ஒரு சில செலக்டட் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க லோன் ஆகிற கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரீ ப்ராசஸிங் சார்ஜ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. மிஸ் பண்ணாமல் வந்து புக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஃப்ரீக்வெண்டான அப்டேட்ஸுக்கு எஸ்கே காஸ் கோயம்புத்தூருங்கிற இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லாயிருப்போம் எல்லாரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பிஸ்னஸ் ஓனம் சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.